வணக்கம். திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாய் தவறி கூறிய வார்த்தையால் தொண்டர்களிடம் மன்னிப்பு கேட்டார். அப்படி என்ன உதயநிதி ஸ்டாலின் வாய் தவறி சொன்னார் என்பது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள லோக்சபா தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் திமுக கூட்டணியில் வைகோவின் மதிமுகவிற்கு திருச்சி தொகுதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதியில் மதிமுக வேட்பாளராக வைகோவின் மகன் துரை வைகோ போட்டியிடுகிறார். இந்த தேர்தலில் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க இந்திய தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது. மாறாக தீப்பெட்டி சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதியில் துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்தில் களமிறங்கியுள்ளார். இந்த நிலையில்தான் திருச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று தீவிரமாக தேர்தல் பிரச்சாரம் செய்தார். துரை வைகோவிற்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரித்தார். திறந்த வாகனத்தின் மீது உதயநிதி ஸ்டாலின் நின்று பிரச்சாரம் செய்தார். அப்போது உதயநிதி ஸ்டாலின் தமிழக அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டார். அதன் பிறகு தமிழக அரசின் சாதனைகள் தொடர வேண்டும் என்றால் வரும் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும், பண்ணுவீங்களா என மக்களை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் கேட்டார். அதற்கு கூட்டத்தில் இருந்த தொண்டர்கள் பண்ணுவோம் என பதிலளித்தனர். இருப்பினும் ஒரு தரப்பை சேர்ந்த தொண்டர்கள் உதயசூரியன் இல்லை தீப்பெட்டி என உதயநிதி ஸ்டாலினிடம் கூறினர். அதாவது துரை வைகோ உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடவில்லை, தீப்பெட்டி சின்னத்தில் தான் போட்டியிடுகிறார் என்பதை உதயநிதி ஸ்டாலினிடம் தெரிவித்தனர். இதை கேட்டதும் சுதாரித்துக் கொண்ட உதயநிதி ஸ்டாலின் சிரித்தபடி, மன்னிச்சிடுங்க, நம்முடைய கூட்டணி சின்னம் தீப்பெட்டியில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நான் தப்பு பண்ணினாலும் நீங்க தெளிவா இருக்கீங்க, நான் உங்களை செக் செய்தேன் என்றார். இதை கேட்டவுடன் தொண்டர்கள் மத்தியில் சிரிப்பலை எழுந்தது. மேலும் உதயநிதி ஸ்டாலின், நீங்க எல்லாருமே தெளிவா இருக்கீங்களான்னு பார்த்தேன், நீங்கள் அனைவரும் தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து சகோதரர் துரை வைகோவை 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என கூறினார். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.